So good evening students. Today we will see the current affairs analysis dated from 22nd June 2022. First news related to critical information infrastructure. So critical information infrastructure எடுத்துக்கிட்டீங்கன்னா so we having like defense ஓட website and then RBI. So இதெல்லாமே அப்புறம் சைபர் NCRB datas அப்புறம் you having other banking related websites இதெல்லாமே வந்து வரும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட வெப்சைட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது வந்து டிக்ளேர் பண்ணுறது யார் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அடிப்படையில் 2000 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அடிப்படையில் இட் வாஸ் நேம்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. மைட்டி தான் அதை நேம் பண்ணுறது. ஸோ இட் வில் பி ஆடட் அண்டர் திஸ் ஆக்ட். ஸோ இந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஐடி ஆக்டில் ஸோ எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் இஸ் ப்ராப்ளம் ஃபார் த கிரிட்டிக்கல், ஸோ விச் மீன்ஸ் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேங்க், இதெல்லாம் இட்ஸ் a large resource of datas. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து த்ரெட்னிங் ஆச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் தி நேஷ்னல் செக்யூரிட்டி, ஹெல்த் ரிலேட்டட், எக்கனாமிக் க்ரைட்டீரியாவில் எந்தெந்த பாதிப்புகளை உருவாக்கும், சோஷியோ எக்கனாமிக், நேஷ்னல் செக்யூரிட்டி, அப்புறம் எக்கனாமிக், அப்புறம் பப்ளிக் ஹெல்த் சேஃப்டி. ஸோ இதில் ஏதாவது பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னா தட் வில் பி நேம்ட் அஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற நேம் பண்ணுறது. ஸோ வி ஹேவிங் அ பாடி தட் இஸ் நேஷ்னல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ஷன் சென்டர். It's a coordinating center. So this will protect the critical infrastructures. ஸோ எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் நேஷ்னல் செக்யூரிட்டி பாதிப்பு உருவாக்கு. இப்போ டிஃபென்ஸ் டிஆர்டியோட வெப்சைட்ஸாக இருக்கட்டும், டிஆர்டியோட நெட்ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ ஹேவ் டு பி ப்ரொடெக்டட். ஸோ இஸ்ரோ அண்ட் தென் ஆர்பிஐ, ஸோ இதெல்லாமே, அப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி, ஸோ இதெல்லாமே வந்து பங்கு வர்த்தகங்கள் எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டகரி. ஸோ இட் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட், அதர்வைஸ் நம்மளோட பொருளாதாரம் பாதிக்கப்படும், நம்மளோட செக்யூரிட்டி த்ரெட்னிங் ஆகும். கூடங்குளம், இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாமே கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் நேஷ்னல் critical infrastructure information infrastructure protection center is there. So we having a policy to protect and then certain அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீமும் நம்ம ரெடியாக வச்சுருப்போம் இந்தியாவோடது. ஸோ டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் ஹேக்கிங் எக்ஸெட்ரா. இப்போ டினையல் ஆஃப் சர்வீஸ் த மெயின் த்ரெட். ஸோ இது வந்து சர்வர்ஸை வந்து பிஸி பண்ணி விடுவாங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ திஸ் வில் த்ரெட்டன். ஸோ இது வந்து பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றதுனால வி அப் டு. அதனால தான் இப்போ ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி பேங்க்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் செகண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு பேனிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். ஜூலை ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே பேன் பண்ணிருக்கு. கப்பில் இருந்து பிளாஸ்டிக்ஸ் வில் பி பேண்ட். தட் இஸ் எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டரின் commodities items, polystyrene and expanded polystyrene items. அது வந்து ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கோ அதிகாரம் கிடையாது. they will be jailed if anybody is violating. 5 years jail imprisonment இருக்குது, 1 lakh வரைக்கும் ஃபைன்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகிருச்சு. ஷாம்பு பேக்கெட்ஸில் இருந்து எல்லாமே வந்து ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ், நைஃப்ஸ், ஸ்ட்ரா, ராப்பிங் பேப்பர்ஸ், அப்போ இதெல்லாமே சிங்கிள் யூஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக்ஸ் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிடைக்காது. அப்படி யாராச்சும் அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் லைக் தே வில் பி ஜெயில்டு. இதுக்கான ரீசன் வந்து கிட்டத்தட்ட 130 million tons ஆஃப் மெட்ரிக் டன்ஸ் 130 million மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கலெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் இதோட கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தட் இஸ் 5 to 10% பை 2050. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை வி ஆர் கோயிங் டு ஸ்டாப் இட். இந்தியா பொறுத்தவரை பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கண்ட்ரியில் ரொம்ப வர்சனிங் கேட்டகரியில் 100 countries 94th ரேங்க் ஃபார் இந்தியா. வி ஆர் இன் த வெரி டீப் ப்ராப்ளம். ஸோ
1 இயருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5.6 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதா சொல்லப்படுது. அண்ட் தென் பர் பர்சன் எடுத்துனா 4 kg per capita. ஸோ இது வந்து பெரிய கெடுதல் விளைவிக்குன்றதுனால அது பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ ஹூ வில் மானிட்டர் ஆல் திஸ் திங்ஸ்? சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் அண்ட் ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் வில் மானிட்டர் தோஸ் திங்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். And the next news related to NIPUN, that is National Initiative for Promotion of Upskilling Nirman Workers. Nirman construction category இருக்கக்கூடிய பீப்புளோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிப்யூன் அப்படின்னு பேர், நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அப்ஸ்கில்லிங் ஆஃப் நிர்மன் ஒர்க்கர்ஸ், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இவங்களோட அளவு வந்து 2022 லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி லேபர் எம்ப்ளாய்மெண்ட். அப்புறம் கிட்டத்தட்ட இன்னும் 10 வருஷத்தில் 45 மில்லியன் மோர் குவாலிஃபைடு ஒர்க்கர்ஸ் வி நீடட். ஸோ அதை உருவாக்குறதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை வந்து 1 lakh ஒர்க்கர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு இப்போ டார்கெட் வச்சுருக்கோம் இந்த நிப்யூன் ப்ராஜெக்ட் மூலமாக. ஸோ இட்ஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வருது. It was merged with, so it's under the flagship program of Deen Dayal Antyodaya Yojana, that is National Urban Livelihood Mission. Rural இருக்கு, urban livelihood missionல தான் இதை வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பீப்புள் வந்து அவங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி, டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறுறது, அப்கிரேட் ஆகுறது ஹெல்ப் பண்ணும். இந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏஜென்சி இருக்குது, நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கீழே தான் இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணப்படும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். அண்ட் தென் ட்ரைனிங் வில் பி கிவன் த சைட் ஓரியன்டட் 80,000 ஒர்க்கர்ஸ். அப்புறம் பிளம்பிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் வில் பி ப்ரொவைடட். ஸோ அப்புறம் நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபை ஃப்ரேம்ஒர்க் சர்டிஃபிகேட் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட். ஃபாரினில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ பெனிஃபிட்ஸ் எடுத்திங்கன்னா ஆக்சஸ் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டர் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக அவங்க புதிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களோட டெக்னாலஜி வைஸில் அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. அப்புறம் க்ரோத் ஆஃப் எக்கானமி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் தி ஜிடிபி வில் ஆல்சோ இன்க்ரீஸ். அப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி, ஒரு யாராச்சும் பாதிக்கப்பட்டாங்கன்னா கௌஷல் பீமா யோஜனா மூலமாக ஒரு 2 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இதில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகி ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் தென் DAY, தட் இஸ் தீன் தயாள் அந்தோதய யோஜனா, நேஷ்னல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன்ஸ் வந்து இட் வாஸ் லைக் mentioned here in the PDF, so you can study from the notes. So that's all about this news. The next news related to Bank Board Bureau. So BBB, that is Bank Board Bureau. So இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, there will be chairman and the secretaries will be there. Chairman appointed by the Ministry of Finance. 2016 it was started. So it was created for the purpose of under the recommendation of BJ Nayak committee. So இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, appointment of directors, board of directors of public sector banks. இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. The recommendation will be given to Ministry of Finance and the confirmed by the Prime Minister's consortium. There's a group of people, so they will confirm பண்ணாச்சு அப்படின்னா appointments நடக்கும். So this will be made. And then big insurance companies like LIC. ஸோ இதோட பப்ளிக் செக்டார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஏஜென்சியும் வந்து இவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போது இதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் தே வில் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அது இப்போதைக்கு இல்லை. ஸோ பேங்க்ஸ் கவர்மெண்டோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து இது ரெக்கமெண்டேஷனில் இருந்துச்சு, விஜய் நாயக் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில், பட் இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட். பேங்க் போர்ட் பியூரோ வில் ஆக்ட் அஸ் அ பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்டோட ஷேர்ஸ் எல்லாமே இந்த பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸுக்கு வந்து மாற்றிடுவாங்க. கவர்மெண்ட் fund to the bank investment company. The bank investment company will have shareholding on
all the public sector banks. Government வந்து டைரக்டா டிக்டேட் பண்ண முடியாது. So they can ask only to the bank investment company. They can't like இன்டர்ஃபியர் பண்ண முடியாது எஸ்பிஐ பேங்க்ல ஐஓபியில் இந்த மாதிரி கேட்டது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். பட் இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் தான் இது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அது ஆக்ட் ஆகலை. ஸோ இப்போ இதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் டேரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதும் இவங்க ரெக்கமெண்டேஷனில் தான் பண்ணப்படுது. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் தெர் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட், there is no person related to insurance companies to recommend. இதில் இந்த சேர்மேனாக இருக்கட்டும் யாருமே வந்து அந்த கம்போசிஷன் இங்கே இல்லை இன்சூரன்ஸ். அப்போ இவங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க? பேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் வில் பி தேர். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட கம்போசிஷன் இல்லை அப்படின்றப்போ அதை வந்து இப்போது சேஞ்ச் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்போசிஷனை வந்து மாற்ற போகிறாங்க. பேங்க் இன்சூரன்ஸ் கேட்டகரி பீப்புளையும் இதில் ஆட் பண்ண போகிறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். That is not important for your exams. Just know the news, but you have to study what's the objective of this bank board bureau, what's the composition avla important la chairman, and what's the purpose of this bank board bureau therinjukkanum. That's all. Then the fifth news related to Operation Sankalp. So Operation Sankalp indradhu it's a old one. Namakku Gulf of Oman and then Persian Gulf area, Africa pakkathula you having like there is an area called Persian Gulf, apro Strait of Hormuz. This is Strait of Hormuz, and then you having here it is India. So this area, in the area this is Strait of Hormuz. இங்கே உங்களுக்கு Persian Gulf, இது Gulf of Oman கேட்டகரி. ஸோ இந்த ஏரியாவில் உங்களுக்கு நிறைய இங்கே லைக் அரேபியன் கண்ட்ரீஸில் இருந்து மெயின்லி ஈரான்லேருந்து வி ஹேவிங் ஆயில் சப்ளை டு இந்தியா. அந்த மேஜர் ஆயில் ரூட் மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஆயில்ஸ் எல்லாமே இந்த வழியாக தான் நமக்கு இங்கே வருது. கிட்டத்தட்ட 2/3 அப்படின்னு சொல்லலாம், 60% மேலே. ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ லாட் ஆஃப் த்ரெட்னிங் ஹேப்பன். முன்னாடி நிறைய வாட்டி அட்டாக்கும் நடந்திருக்கு. நம்மளோட மர்ச்சன்ட் ஷிப்ஸையும் அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய மிடில் ஈஸ்ட்லேருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்கள் ப்ரைவேட் ஆல்சோ. ஸோ அந்த ஷிப்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஐஎன்எஸ் தால்வார், அப்புறம் ஃப்ரிகேட்ஸ், ஐஎன்எஸ் தால்வார் அது எது வேணா இருக்கலாம், ஃப்ரிகேட் கிளாஸ் வந்து இங்கே இதை காட் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் சன்கல்ப் அப்படின்ற பேரில் வி ஹேவிங் கோஆப்ரேஷன் வித் ஒமன் as well as இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட. ஸோ தே ஆர் அலோவிங் டு ப்ரொடெக்ட். அதுலேருந்து அங்கேருந்து வரக்கூடிய மர்ச்சன்ட் ஷிப்ஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணுறது வித்தவுட் எனி த்ரெட்னிங் ஃப்ரம் தி பைரேட்ஸ் அப்புறம் அதர் கண்ட்ரி டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் இதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வி ஹேவிங் திஸ் ஆப்ரேஷன் சன்கல்ப். த நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். பர்ஷியன் கல்ஃபில் நம்மளோட ஷிப்ஸ் கிராஸ் பண்ணுறதுக்கா. ஸோ ஐஎன்எஸ் தல்வாரை பற்றியெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ ஃப்ரிகேட் தான். பர்ஷியன் கல்ஃப் இந்த மேப் வைஸில் பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி. ஸோ தட்ஸ் ஆல். The next news related to sixth and the final one, drug resistant typhoid. ஸோ டைஃபாய்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஃபீவர். அது அப்போது அதுக்கு எடுக்கக்கூடிய மெடிசின் தட் இஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இப்போ ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் நியூஸ். கிட்டத்தட்ட 11 million இன்ஃபெக்ஷன்ஸ் குளோபலி ஹேப்பன். 1 lakh டெத் பெர் இயர் நடக்குது. அதில் 70% ஹேப்பனிங் இன் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ். அதில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. டைஃபாய்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பாக்டீரியம். இட்ஸ் காஸ்ட் பை பாக்டீரியம் சலமல்லா என்ட்ரிகா செர்வோர் டைஃபி அப்படின்றது, இல்லைனா சலமல்லா டைஃபி அப்படின்றதும் இதோட நேமாகவும் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன். தெர் இஸ் நோ வேறு அனிமல்ஸ் வந்து கேரியராக இது ஆக்ட் ஆகலை. இட்ஸ் நாட் கேரிட் பை தி ஒன்லி பை தி ஹியூமன்ஸோட ஃபீக்கல் போலியோ வைரஸ் மாதிரி ஃபீக்கல் மேட்டர்ஸ் மூலமாக தான் இது ஸ்ப்ரெட் ஆகுது. கிட்டத்தட்ட 20 பேர் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அதில் ஒரு பர்சன் வந்து ஹி வில் ஆக்ட் அஸ் அ கேரியர் டு ஸ்ப்ரெட். அப்புறம் அந்த டைஃபாய்டு அஃபெக்ட் ஆன பர்சன் அவருக்கு குணம் ஆனால் கூட அவரோட ஃபீக்கல் மேட்டர்ஸில் அந்த பாக்டீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஹி வில் ஆக்ட் அஸ் அ ஸ்ப்ரெட்டர். சரியா? இது பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் மோஸ்ட் கண்ட்ரீஸ், சவுத் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லையும் இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து வி டோன்ட் ஹாவ் லைக் ப்ராப்பர் மெடிசின்ஸ், வேக்சினேஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் லைவ் அண்ட் அட்டெனேட்டட் டைஃபாய்டு பாக்டீரியம் அட்டெனேட்டட் இது வந்து நம்ம கொடுக்குறோம்.
சின்ன குழந்தைகள் அடல்ட் கேட்டகரி உள்ளாடி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ நவ் இட் பிகம் ட்ரக் ரெசிஸ்டன்ட் என்னது, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அசித்ரோமைசினுக்கும் கிட்டத்தட்ட 2 டிசீஸ்க்கு வந்து லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயின் வந்து ரெசிஸ்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஈவன் டைஃபாய்டு ஃபீவர். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து ரெசிஸ்டண்டாக இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணிங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இப்படியே போச்சு அப்படின்னா இட் வில் பிகம் problematic for Indian people to survive. So that's all about this news. So that's all about today's current affairs. Thanks a lot for joining with us.